ஹாய் வியூவர்ஸ். இப்போ இன்னைக்கு காட்ட போறது, நீங்க அதுல ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்க, ஆரி ஒர்க் போடல, இல்லைன்னா பேட்டர்ன் ஒர்க் பேட்ச் ஒர்க் எதுவுமே போடல அப்படின்னு இருக்கும் போது அந்த பிளவுஸ் நம்ம கிராண்டா பண்ணி காட்டினா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல, அதுக்கான வழிதான் ப்ரோச்சஸ் ஒர்க். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் அண்ட் செல் போட்டிக்ல ப்ரோச்சஸ் ஒர்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஓல்டு பட்டு சாரி பிளவுஸ். அந்த ஓல்டு பட்டு சாரி பிளவுஸ்க்கு சாரியோட கலர் வந்து இந்த பிங்க். இந்த கலரை யூஸ் பண்ணி இந்த பிளவுஸ்ல நான் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கேன். ஐ மீன் ப்ரோச்சஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது இது ஆரி ஒர்க் தான் அப்படின்னு சொன்னீங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. அந்த லீஃப், அந்த மோட்டிவ்ஸ், அதோட காம்பு எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி சாரியோட கலர் என்ன இருக்கு, பிங்க், அந்த பிங்கான மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒர்க் போட்டிருக்கேன். இதுல யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு ஜர்கான முத்து ஸ்டோன்ஸ் அண்ட் கிளிப் ஸ்டோன் அண்ட் இது வந்து பிங்க் கலர்ல கர்தானா. இந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே ஃபேடே ஆகாது, அந்த மாதிரியான பக்கா குவாலிட்டி இருக்கும். இதுல ஃப்ரண்ட் நெக்ல பேக் நெக்லயும் வந்து சின்ன சின்ன ஃபிளார்ஸ் மோட்டிவ்ஸ் தான் கேட்டாங்க அவங்க. சும்மா கிராண்டா வேணான்ட்டு அதெல்லாம் ஒன்லி ஃபிளார் மோட்டிவ்ஸ் தான் கொடுத்துருக்கு. சரி, இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல பட்டு சாரி இருக்கு, ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆரி ஒர்க் போடல, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கவலையே வேண்டாம். ப்ரோச்சஸ் ஒர்க் நம்ம பண்ணி தரோம். ப்ரோச்சஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல ஆரி மெட்டீரியலை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்ட மாதிரியான கம்ஃபர்ட் அண்ட் ஃபீல் அதுல கட்டாயம் கிடைக்கும். தேங்க்யூ.